ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் பட்டறையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் அதோட ஃபங்க்ஷனை பொறுத்து பல வகையாக பிரிக்கலாம். ஒன்று அவுட்புட் வோல்டேஜை வச்சு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ரெண்டாக பிரிக்கலாம். அதுக்கடுத்து கோர் கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் வந்து சுற்றி இருக்க கோரை வச்சு நம்ம கோர் டைப்பு ஷெல் டைப்புன்னு ரெண்டாக பிரிக்கலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ், கொடுக்குற சப்ளை வோல்டேஜை பொறுத்து அதை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று சிங்கிள் ஃபேஸ், ஒன்று 3 ஃபேஸ், ஒன்று. அதுக்கடுத்து பேசிக்காக கூலிங் சிஸ்டம் டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம என்னென்ன வகையெல்லாம் கூலிங் பண்ணலாமோ அதை பொறுத்து 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நேச்சுரல் கூல்டு, வாட்டர் கூல்டு, அதுக்கடுத்து ஆயில் கூல்டு, ஃபோர்ஸ்ட் ஏர் கூல்டு. அதுக்கடுத்து அவுட்புட் கெப்பாசிட்டியை வச்சு நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மரு. அதுக்கடுத்து என்ன நம்ம யூஸ் பண்ணுற யூசஸை பொறுத்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று பவர் டிரான்ஸ்ஃபார்மர், 2 டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மரை அதோட அவுட்புட் வோல்டேஜை பொறுத்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், இன்னொன்று ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி என்னோட போன வீடியோலேயே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் அதை பாருங்கள். டிரான்ஸ்ஃபார்மர் அதுக்குள்ளே இருக்க அந்த கோர் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து அதை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர், 2 ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர், 3 பெர்ரி டைப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, கோர் மேலே வைண்டிங்கை வந்து வவுண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மரில் 2 லிம்பு தான் இருக்கும். அந்த 2 லிம்போட முனையிலையும் 2 லிம்ப் பக்கமும் வைண்டிங்கை வந்து சுற்றி வச்சுருப்பாங்க. ஸோ வந்து இதில் பிரைமரி பக்கம் வந்து என்னென்னா நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து செகண்டரியில் இன்டியூஸ் ஆகும். ஸோ அப்படியே வந்து எடுத்தால் அது அவுட்புட் வந்து வோல்டேஜாக கிடைச்சிரும். இது வந்து என்னென்னா அந்த லிம்ஸ் வந்து என்னென்னா எல் ஷேப்பில் இருக்கும். அதுக்கடுத்து கோர் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் கோர்ஸ் ஆர் ரெடியூஸ்டு, லென்த் ஆஃப் த டர்ன்ஸ் ரிசல்ட்டிங் ரெடியூஸ்டு காப்பர் லாசஸ். ஸோ வந்து என்னன்னா காப்பர் லாஸ் எல்லாம் வந்து இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் இந்த கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஹை வோல்டேஜ் அப்ளிகேஷன் எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் பயன்படுத்துகிறோம். உதாரணமாக நம்ம ஜென்ரேஷன் ஸ்டேஷனு, சப்ஸ்டேஷன், ஸோ இங்கே எல்லாமே என்னன்னா நம்ம கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து நம்ம ஊரில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மரும் கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் தான். ரெண்டாவது ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா வைண்டிங் மேலே கோர் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மொத்தம் 3 லிம்பு இருக்கும். நடுவில் உள்ள லிம்பில் தான் வைண்டிங்கை வந்து சுற்றி வச்சுருப்பாங்க. வைண்டிங்கில் மொத்தம் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பிரைமரி வைண்டிங், இன்னொன்று வந்து செகண்டரி வைண்டிங் அப்படிம்போம். 2 வைண்டிங்குமே வந்து என்னென்னா சென்ட்ரல் உள்ள லிம்பில் வந்து என்னென்னா சுற்றி வச்சுருப்பாங்க. இதோட அந்த சிலிக்கான் ஸ்டீல் அந்த லேமினேஷன் இருக்குல்ல, அது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா E&I அப்படிங்கிற ஷேப்பில் வந்து இருக்கும். இது அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து மேக்னெட்டிக் லாசஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மேக்னெட்டிசிங் கரண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லோ வோல்டேஜ் அப்ளிகேஷன் உள்ள எல்லா இடத்துலையுமே ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து என்னன்னா எலக்ட்ரானிக் சர்க்யூட், நம்ம லேபில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் கிட் எல்லாத்துலேயுமே வந்து என்னன்னா நம்ம வந்து ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுறோம். 3வது பெர்ரி டைப் டிரான்ஸ்ஃபார்மர். இதோட கோர் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போக்ஸ் வீல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா நம்ம பைக்கோட அந்த வீல் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் இதோட இருக்கும். இது சேம் ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் கன்ஸ்ட்ரக்ஷன் போல தான். ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி நம்ம வைண்டிங் எல்லாம் வவுண்ட் பண்ணி வச்சிருப்போமோ அதே போல தான் அது வந்து இதுலேயும் நம்ம வவுண்ட் பண்ணி வச்சிருப்போம். இதில் வந்து ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபேஸை பொறுத்து தான் இது அமையும். இது வந்து என்ன 11 kV அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்னா கூலிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னன்னா நம்ம கூலிங் அரேஞ்ச்மெண்ட் எதுவுமே நம்ம எக்ஸ்டர்னலாக பண்ண வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னா இதோட கூலிங் வந்து நேச்சுரல் கூலிங் வந்து என்னன்னா இதுல வந்து ஆட்டோமேட்டிக்காவே இருக்கும், ஹைலி ரிலியபிளா இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மரை அதோட யூசஸை பொறுத்து நம்ம பல வகையாக பிரிக்கலாம். அதில் ஒரு சில வகைகளை நம்ம இப்போ பார்க்கலாம். லார்ஜ் பவர் டிரான்ஸ்ஃபார்மர், டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்மால் பவர் டிரான்ஸ்ஃபார்மர், சைன் லைட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர், கண்ட்ரோலிங் அண்ட் சிக்னலிங் டிரான்ஸ்ஃபார்மர், கேசியஸ் அண்ட் டிஸ்சார்ஜ் லேம்ப் டிரான்ஸ்ஃபார்மர், பெல் ரிங்கிங் டிரான்ஸ்ஃபார்மர், இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், கான்ஸ்டன்ட் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், சீரிஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபார் ஸ்ட்ரீட் லைட்டிங். அதுக்கடுத்து டிரான்ஸ்ஃபார்மரை இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மரை இன்னும் நம்ம பல வகையாக பிரிக்கலாம். கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர், கான்ஸ்டன்ட் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், ரொட்டேட்டிங் கோர் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் இண்டக்ஷன் ரெகுலேட்டர், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் இன்னும் டவுட் எதுவும் இருந்தது அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் எலக்ட்ரிக்கல் பட்டறையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.